வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனின் அதிரடி. 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்ய இலக்குகள் மீது ட்ரோன் தாக்குதல். டிரம்பின் விமர்சனத்தால் பின்வாங்கிய பிரிட்டன் போர்க்கப்பல் அணிவகுப்பு திட்டம் ரத்து. ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்கா விலக திட்டம். நேட்டோவின் எதிர்காலம் என்ன? பிரித்தானியாவில் அகதிகள் தங்குவதற்கு புதிய வீடுகளை வாங்க திட்டமிடும் உள்ளாட்சி அமைப்புகள். எழுந்த சர்ச்சை. ஜெர்மனி பயணத்துறையில் புகார்கள் சாதனை. நடுவர் மன்றத்தில் குவிந்த விண்ணப்பங்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை கட்டுப்பாட்டு திட்டம். விமான நிலையங்கள் கடும் எதிர்ப்பு. ரஷ்யாவின் அச்சுறுத்தல். படையெடுப்பிற்கு தயாராகும் ஸ்வீடனின் பால்டிக் தீவு. சூரிய சக்தி மூலம் இயங்கும் ரயில் பாதை. சுவிட்சர்லாந்தை தொடர்ந்து இத்தாலியின் புதிய முயற்சி. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் தனது வான்வெளி தாக்குதல் வரம்பை விரிவுபடுத்தி ரஷ்ய எல்லைக்குள் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இராணுவ மற்றும் எரிசக்தி இலக்குகளை தாக்கி அழித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ரஷ்யாவின் 11 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் 8 முக்கிய பாதுகாப்பு தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தீவிர தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் எரிபொருள் விநியோக சங்கிலியை சிதைப்பதையும் அதன் இராணுவ தளவாட உற்பத்தியை தடுப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டுள்ளன. சைபீரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வரை உக்ரைனின் ட்ரோன்கள் சென்றடைந்திருப்பது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. போரை முடக்கவும் ரஷ்யாவின் பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களை குறிவைக்கவும் உக்ரைன் தனது ஆளில்லா விமான தாக்குதல் உத்திகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நீண்ட தூர தாக்குதல்கள் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிரம்பின் விமர்சனத்தால் பின்வாங்கிய பிரிட்டன் போர்க்கப்பல் அணிவகுப்பு திட்டம் ரத்து. பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களை பொம்மைகள் என்று டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்ததை தொடர்ந்து அவற்றை பெருமளவில் காட்சிப்படுத்தும் திட்டத்தை பிரிட்டன் அரசு கைவிட்டுள்ளது. முன்னதாக தனது கடற்படை வலிமையை பறைசாற்ற பிரிட்டன் திட்டமிட்டிருந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல் அணிவகுப்பு திட்டம் இதனால் கைவிடப்பட்டது. அமெரிக்க அதிபரின் இத்தகைய கேலி பேச்சுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவில் சலசலப்பை ஏற்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் இராணுவ சொத்துக்களை சர்வதேச அரங்கில் முன்னிறுத்துவதில் இருந்த ஆர்வத்தை இத்தகைய அரசியல் விமர்சனங்கள் குறைத்துவிட்டதாக கருதப்படுகிறது. ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்கா விலக திட்டம். நேட்டோவின் எதிர்காலம் என்ன? வாஷிங்டன் தனது வெளியுறவு கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்த ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் விவகாரங்களிலிருந்து படிப்படியாக விலக திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த மறுசீரமைப்பு நேட்டோ அமைப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச உறவுகள் குறித்த நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆதரவு குறையும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த தற்காப்பு திறனை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் இராணுவ நிதி மற்றும் பாதுகாப்பிற்கான செலவுகளை பகிர்ந்து கொள்வதில் கூடுதல் பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கை பொறுத்தவரை அமெரிக்காவின் விலகல் அங்குள்ள அதிகார சமநிலையை மாற்றி பிராந்திய சக்திகளுக்கு இடையே புதிய அரசியல் மாற்றங்களை உருவாக்கும். நேட்டோ தொடர்ந்து நீடிக்குமா அல்லது தனது செயல்பாட்டு முறையில் பெரும் மாற்றங்களை செய்யுமா என்பது உலகளாவிய பாதுகாப்பு அரசியலில் முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. பிரித்தானியாவில் அகதிகள் தங்குவதற்கு புதிய வீடுகளை வாங்க திட்டமிடும் உள்ளாட்சி அமைப்புகள். எழுந்த சர்ச்சை. பிரித்தானியாவில் தஞ்சம் கோருபவர்களை தங்க வைப்பதற்காக புதிதாக கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளை உள்ளாட்சி அமைப்புகள் கொள்முதல் செய்ய திட்டமிட்டு வருகின்றன. ஹோட்டல்களில் அகதிகளை தங்க வைப்பதற்கான செலவை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வீட்டு திட்டத்தை அரசு முன்னெடுத்து வருகிறது. எனினும் உள்ளூர் மக்களின் வீட்டு தேவைகளை புறக்கணித்துவிட்டு அகதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டம் சமூக வீடமைப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை பறிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
கல்வி மற்றும் இதர உள்ளூர் பொது சேவைகளில் இது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் திட்டமிடல் குறைபாடுகள் உள்ளதாகவும் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். அரசின் இந்த அகதிகள் தங்குமிட கொள்கை உள்ளூர் சமூகங்களுக்கிடையே பெரும் அதிருப்தியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனி பயணத்துறையில் புகார்கள் சாதனை, நடுவர் மன்றத்தில் குவிந்த விண்ணப்பங்கள். ஜெர்மனியின் பயண தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கும் நடுவர் மன்றத்தில் கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு அதிக அளவிலான பயணிகளின் புகார்கள் பதிவாகியுள்ளன. விமான சேவை தாமதம், ரத்து மற்றும் பயண பொதிகள் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து பயணிகள் பெருமளவில் முறையிட்டுள்ளனர். அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் பயண நிறுவனங்களின் சேவை குறைபாடுகளே இந்த சாதனை எண்ணிக்கைக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. புகார்களை கையாளும் நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்ட போதிலும் தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பயணிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும் சேவை தரத்தை மேம்படுத்தவும் இந்த நடுவர் மன்றம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் இனிவரும் காலங்களில் பயண சிக்கல்கள் குறித்த புகார்கள் சட்ட ரீதியான முக்கியத்துவத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை கட்டுப்பாட்டு திட்டம், விமான நிலையங்கள் கடும் எதிர்ப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு அல்லது வெளியேறும் முறைமை வடிவமைப்பு கோளாறுகள் காரணமாக எல்லைகளில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என முக்கிய விமான நிலைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பயணிகளின் தகவல்களை சேகரிப்பதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகளுக்கும் பயண தாமதத்திற்கும் வழிவகுக்கும் என்று அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த புதிய முறையை செயல்படுத்துவதை ஒத்திவைக்குமாறு அல்லது தற்போதைக்கு நிறுத்தி வைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை விமான நிலைய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போதிய பரிசோதனை செய்யப்படாமல் இந்த தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட்டதால் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு நடைமுறைகளை மேம்படுத்துவது அவசியம் என்றாலும் தற்போதைய வடிவமைப்பு நடைமுறை சிக்கல்களை உருவாக்குவதாக விமான நிலைய நிர்வாகங்கள் வாதிடுகின்றன. ரஷ்யாவின் அச்சுறுத்தல், படையெடுப்பிற்கு தயாராகும் ஸ்வீடனின் பால்டிக் தீவு. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு அபாயம் அதிகரித்து வருவதால் பால்டிக் கடலில் உள்ள ஸ்வீடனின் கோட்லாந்து தீவு தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்த அச்சம் எழுந்துள்ள நிலையில் இந்த தீவை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்வீடன் அரசு முடுக்கிவிட்டுள்ளது. போர் சூழல் ஏற்பட்டால் இந்த தீவு மிக முக்கியமான கேந்திர இடமாக இருக்கும் என்பதால் அங்கு ராணுவ பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் பிடியில் இருந்து பால்டிக் பிராந்தியத்தை பாதுகாப்பதில் கோட்லாந்து தீவின் பங்கு மிக முக்கியமானது என ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அதிகரித்து வரும் பதற்றமான சூழலில் அந்நாட்டு ராணுவம் தீவின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கிறது. சர்வதேச பாதுகாப்பின் ஒரு பகுதியாக இந்த தீவில் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் முறியடிக்க ஸ்வீடன் உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது.